அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிசிக்கான ரிவிஷனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணக்கூடியது நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். கடற்கரை சமவெளியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ பார்ப்போம். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்தியா இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடியது கடற்கரை சமவெளின்னு அழைக்கப்படும். அப்போது இந்தியாவுக்கு இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, இங்கே கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குது. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இந்த சைடில் இருக்கக்கூடிய அரபிக் கடலுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் என்னது உங்களுக்கு மேற்கு கடற்கரை சமவெளி. அப்போது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் கிழக்கு கடற்கரை சமவெளி. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே பார்க்க போகிறோம். அதை தான் என்ன பண்ணியிருக்கோம் இங்கே அழகாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போது அழகாக நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் டெஃபினேஷன் பார்த்தாச்சு. எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாரு, ரான் ஆஃப் கட்சிலிருந்து இங்கே ரான் ஆஃப் கட்சிலிருந்து கீழே கன்னியாகுமரி வரை காணப்படுகிறது மேற்கு கடற்கரை சமவெளிகள். அப்போ அதனோட அகலம் பார்த்துக்கோங்க எவ்வளவு, 10லிருந்து 80 கிலோமீட்டர் வரை காணப்படுகிறது. அப்போ அதில் வடக்கு பகுதி என்னன்னு சொல்கிறாங்க. வடக்கு பகுதினா இதில் இது வடக்கு பகுதி. அந்த வடக்கு பகுதி என்னன்னு சொல்கிறாங்க, மத்திய பகுதி என்னன்னு சொல்கிறாங்க, தெற்கு பகுதி என்னன்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் புக்கில் அழகாக பிரித்து கொடுத்துருக்கான். கொங்கன், கனரா, மலபார். அப்போ இந்த பகுதியில் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கொஷின் கேட்கலாம். அப்போ எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, மேற்கு கடற்கரை சமவெளியில் மத்திய பகுதி என்னன்னு அழைக்கப்படுகிறது, மத்திய பகுதி என்னன்னு அழைக்கப்படுகிறது, அதில் தெற்கு பகுதி என்னன்னு அழைக்கப்படுகிறது, அப்படி நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. இப்போ அதில் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஏரி உங்களுக்கு வெம்பு நாடு கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு ஏரியா மட்டும் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடியது மென்ஷன் அவுட் பண்ணியிருப்பாங்க. கிழக்கு கடற்கரை சமவெளியை பார்ப்போம். இப்போ வாங்க, கிழக்கு என்னன்றதை நான் சொல்லிட்டேன். கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாக்கும் இடைப்பட்ட பகுதி தான் கிழக்கு கடற்கரை சமவெளி ஆகும். அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டும் முடிஞ்சு போச்சு. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மேற்கு தொடர்ச்சி மலையில் எல்லா ஆறுகளும் உருவாகுது, அப்படியே ஓடி எங்கே கலக்குது, வங்காள விரிகுடாலாம் கலக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ ஓடும்போது என்னென்ன வளங்களெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து இங்கே சேர்க்கும். அதனால தான் இங்கே என்ன காணப்படுது, வண்டில் மண்கள் அதிக அளவு காணப்படுகிறது, வண்டில் மண்கள். அப்போ இங்கே அப்போ என்னென்னலாம் ஆறுகள் ஓடுமா, அந்த ஆறுகளில் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பாருங்க அழகாக இருக்கு பாருங்க, மகாநதிகள்லாம் ஓடுது. அப்போ மேலே இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு என்னது வட சர்க்கார்னு அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணாவிலிருந்து காவேரி வரை இருக்கக்கூடியது சோழ மண்டலம்னு அழைக்கப்படுகிறது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. அதில் ஏரி என்ன ஏரி காணப்படுது, இந்தியாவில் மிகப்பெரிய காயல் ஏரின்னு அழைக்கப்படுவது என்னது, சிலிக்கா ஏரி ஒடிசாவில் காணப்படுது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொள்ளூர் ஏரி, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பழவேற்காடு அல்லது புலிக்காட்டு ஏரி புக்கில் கொடுத்துருவாங்க. புலிக்காட்டு ஏரி அது பழவேற்காட்டு ஏரி. தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராக்கும் எல்லையில் இருக்கக்கூடியது என்ன, இது புக் பேக் கொஸ்டின் வர. அப்போ பழவேற்காடு ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப முக்கியமானது இதுவும். அப்போ இதில் வந்து மேற்கு கிழக்கு கடற்கரை சமவெளி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதில் பார்த்துருக்கோம். அடுத்து தீவுகள் நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடியது, 2 தீவுகள் நம்மளுக்கு காணப்படுது. ஒன்று அந்தமான் நிக்கோபார் தீவு, இன்னொன்று லட்சத்தீவு. அப்போ அந்தமான் நிக்கோபார் தீவுனா அரபிக்கன் சீலையும் பே ஆஃப் பெங்காலில் இருக்கக்கூடிய தீவுகளை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது வங்காள விரிகுடாவில் இருக்கக்கூடியதில் 572 தீவுகள் காணப்படுது. அப்போ எரிமலையால் ஆன ஒரே ஒரு தீவு அங்கே காணப்படுது. அது என்னது, பேரன் தீவு. இந்த பேரன் தீவு எங்கே சார் இருக்குன்னா, அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்கு இல்லையா, அதுக்குலேருந்து இந்த சைடில் காணப்படுது. அப்போ நார்த் ஈஸ்டில் காணப்படுது. எங்கேருந்து சொல்கிறோமோ அங்கேருந்து டைரக்ஷன். அப்போ இங்கேருந்து டைரக்ஷன் போட்டால் இது நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. நார்த் ஈஸ்டில் பேரன் தீவு காணப்படுது. செயல்படக்கூடிய எரிமலை இருக்கக்கூடியது அது இந்தியாவுக்கானது. அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவோட பரப்பளவு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 8249 ஞாபகம் வச்சுக்கோ, 8249 சதுர கிலோமீட்டர். அதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடியது 10 டிகிரி கணவாய். இதுவும் நம்மளுக்கு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் எல்லாமே. அந்தமான் மற்றும் நிக்கோபாரை பிரிக்கக்கூடியது என்ன, தென்கோடி முனை இந்திரா முனை அங்கே தான் இருக்குது. அதுவும் போன வீடியோவில் நான் என்ன பண்ணியிருப்பேன் உனக்கு அழகாக சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ தென்கோடி முனை கரெக்டாக இங்கே இருக்குது, அதுவும் சொல்லி கொடுத்துருப்போம் போன வீடியோவில். 2004 சுனாமியில் முழுகி விட்டது. அப்போது அந்தமான் நிக்கோபாரோட தலைநகர் என்னென்னு கேட்கலாம், கேபிட்டல் என்னென்னு கேட்கலாம். அதே மாதிரி லட்சத்தீவோட கேபிட்டல் நம்மளுக்கு என்னென்னு கேட்கலாம். அப்போ கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம பிடிச்சி வச்சுக்கணும்.
அவள் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக பிடிச்சி வச்சுருக்கணும். அதுக்கு எடுத்து பாருங்க லட்சத்தீவு. அப்போது அரபிக்கடலில் 27 தீவுகள் காணப்படுது. எல்லாமே எதால் உருவானது, முருக்கல் பாறையால் ஆனது. முருக்கல் பாறையால் ஆனது. 32 சதுர கிலோமீட்டர் காணப்படுது. பிக்த் பறவைகள் சரணாலயமும் இங்கே காணப்படுகிறது. அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியம், என்ன டிகிரி சேனல் லட்சத்தீவையும் மாலத்தீவ்ஸையும் பிரிக்குது, 8 டிகிரி கனவா. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கட் கொஸ்டின்ல இதை கேட்கலாம். இதற்கு முன்பு வரை தீவுகள் தனித்தனியாக பெயர்கள் அழைக்கப்பட்டது, அனைத்தும் சேர்த்து லட்சத்தீவு என அழைக்கப்பட்டது. 1973 பெயர் சூட்டப்பட்டது. இப்போ அடுத்து பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஆறுகள் பாருங்க. பிசிக்கு நம்மளுக்கு என்ன வரும், ஒரு ஆறை படிக்கிறேன்னா அந்த ஆறு எவ்வளோ அளவுக்கு நீளம், அது எங்கேருந்து உருவாகுது, அதோட கிளையாறுகளில் முக்கியமானதை மட்டும் நீ பார்த்தா போதும். சப்போஸ் அந்த ஆறுக்கு ஏதாவது சிறப்பு பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை மட்டும் படித்தா போதும். 4 பாயிண்ட். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், சிந்து நதியை பார்க்குறோம், 2850 கிலோமீட்டர். அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டேட்டா தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. 2880 கிலோமீட்டர் இதில் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஆங்கில புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. நம்ம பிசி லெவலுக்கு படிக்கிறதுனால நீங்கள் இந்த நம்பர் தான் எடுத்துக்கணும். அப்போ இந்தியாவில் எவ்வளோ அளவுக்கு ஓடுகிறது, அப்போ மொத்த நீளம் எவ்வளவு, இந்தியாவில் அதில் எவ்வளோ மட்டும் ஓடுது, அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். 709 709 ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து வருங்க, மிக முக்கியமான துணையாறுகள் என்னென்னு பார்த்துக்கோ. துணையாறுகள் ரொம்ப முக்கியமானது, கிளையாறுகளும் ரொம்ப முக்கியமானது. துணையாறுகள் கிளையாறுகள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. என்ன புக்கில் இருக்கோ அதை மட்டும் படியாது, தாண்டி எதுவும் பிடிக்க தேவையில்லை, சரிங்களா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வேண்டாம், இந்த பரப்பளவு எவ்வளோ, வடிகால் அமைப்பு, இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம், படிக்காமல் என்ன பண்ணலாம், ஸ்கிப் அவுட் பண்ணலாம். எப்படி பாயுது அது வேணால் நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம். எப்படி பாஞ்சு அரபிக்கடலாக கலக்குது, அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து பாகிஸ்தான் போய் அங்கேருந்து அரபிக்கடல் என்ன ஆகுது, கலக்குது. மிகப்பெரிய துணையாறு என்ன, சின்னாப். இதில் சிந்து நதியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லைன் பிடிச்சிக்கணும், லாஸ்ட் லைன் பிடிச்சிக்கணும் எப்போவுமே, சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்க, கங்கா ரொம்ப ஈஸியானது. கங்காவின் நீளம் 25 எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. 25 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கங்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். கங்காவில் வடக்கு பகுதி, அப்போ கங்கா ஓடுது, அது வடக்கு பகுதியிலேருந்து என்னென்னலாம் வந்து சேருது கங்காவோட. துணையாறுகள் தெற்குலேருந்து என்னெல்லாம் வந்து கங்காவோடு சேருது, அதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருப்பான். இதில் நம்மளுக்கு என்ன கேட்பானா, கங்காவில் மிகப்பெரிய துணையாறாக கருதப்படுவது யமுனான்னு கேட்பான். கங்கா ஓடி பங்களாதேஷில் இணையும், வங்காளதேசத்தில் அப்போ இணையும் போது பத்மா என பெயர் சூட்டப்பட்டது. அப்போ பங்களாதேஷில் கங்கா போகும்போது அதுக்கு என்ன பேர் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கொஷின் ரைஸ் அவுட் பண்ணலாம். கங்காவும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்து தான் உலகில் மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குது. எப்படி சார்னு பார்த்தீங்கன்னா, கங்கா ஓடி பங்களாதேஷில் இணையும், பிரம்மபுத்திரா வெளியேருந்து ஓடி பங்களாதேஷில் இணையும். அப்போ பங்களாதேஷில் தான் என்னாகும், மிகப்பெரிய டெல்டா உருவாகுகிறது. அப்போ வளமான பகுதி காணப்படும். பிரம்மபுத்திரா பாருங்க, பிரம்மபுத்திராவின் நீளம் பாருங்க 2900. இதில் எவ்வளோ ஓடுது, வெறும் 900 தான் இந்தியாவில் ஓடுது. அப்போ ரொம்ப முக்கியமானது இது. எங்கே உருவாகுது, எல்லாத்தையும் எங்கே உருவாகுதுன்னு பார்த்துக்கணும்ப்பா, ரொம்ப 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 முக்கியம், சரியா. மானசரோவா ஏரி கைலாஷ் மலைத்தொடர்லேருந்து உருவாகுது, எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு என்னது, சான்ஸ்போ அப்படின்னு தூய்மையான தண்ணின்றது திபெத்திய பகுதியில் பேர் உண்டு. அப்போ இந்த பேர் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடியது அருணாச்சல பிரதேஷ் வழியாக நுழையுது. பிரம்மபுத்திரா இந்தியாவில் எப்படி நுழையுதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி என்ன சொல்லணும், அருணாச்சல பிரதேஷ் வழியாக நுழையுது, திகாங் பள்ளத்தாக்கு. அதனால திகாங் பள்ளத்தாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் கேட்கப்படும். அப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். அதோட துணையாறுகள்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பிரம்மபுத்திரா வங்காளதேசத்தில் உள்ள போகும்போது ஜமுனான்ற பெயரும், கங்காவோட இணையும் போது, அப்போ கங்காவும் பிரம்மபுத்திராவும் இணைஞ்சு போச்சு, இணையும் போது மேக்னானும் அழைக்கப்படுகிறது. அப்போது அங்கே நல்லா பார்த்துக்கோ, கங்கா பங்களாதேஷ்குள்ளே போச்சுன்னா பத்மா, பிரம்மபுத்திரா பங்களாதேஷ்குள்ளே போனால் ஜமுனா, ரெண்டும் சேர்ந்ததுன்னா மேக்னா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கும். அதுக்கு அடுத்து வருங்க, கிழக்கை நோக்கி பாயுமாறுகள். கிழக்கை நோக்கி பாயுமாறுகள் ரொம்ப முக்கியம்.
மகாநதி அதோட நீளம். சரியா, மகாநதியோட நீளம் பார்த்து வச்சுக்கோ, ரொம்ப முக்கியமாக. ஏன்னு கேட்குறேன்னா, என்னென்ன ஆறுகளெல்லாம் போகுது இந்த சைடு கொடுத்துட்டு அந்த சைடு பொறுத்துகளை கேட்கலாம். அப்போ நம்மளுக்கு மேட்ச் ஆஃப் டக்கு 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 நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் அவுட் பண்ணலாம். அப்படியும் கேட்கலாம். இல்லை இந்த சைடு எல்லா ஆறுகளும் கொடுத்துட்டு இந்த சைடு துணை ஆறுகளை கொடுத்துட்டு அதை மேட்ச் அவுட் பண்ணி சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கொஷின் ரைஸ் அவுட் பண்ணலாம். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்க. சத்தீஸ்கர் பகுதியில் என்ன ஆகுது, உருவாகுகிறது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. வங்காள விரிகுடாவில் கலக்குகிறது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. கோதாவரி. அப்போ இந்தியாவில் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்டால் நீ கோதாவரியை சொல்லணும். இந்தியாவில் நீளமான நதி எவ்வளோ மீட்டர் நீளம்னு பாரு, 1465. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த நம்பர். ஏன்னா இந்தியாவோட நீளமான நதியில் அதனால் நம்மளுக்கு என்ன பண்ணணும், இதோட நம்பரை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். மகாராஷ்டிராவில் நாசிக் டிஸ்ட்ரிக்டில் என்ன ஆகுது, உருவாகுகிறது, அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதோட துணையாறுகள் நம்ம வழக்கம் போல் எப்போவுமே துணையாறுகளை படித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் கொல்லூர் ஏரி இருக்கு இல்லையா, அதுவும் இங்கே காணப்படுதுன்றதை நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு இதிலேருந்து கொஷின்ஸ் இந்த தான் கேட்பாங்க. இப்போ அடுத்து பாருங்க, கிருஷ்ணா பாருங்க 1400. அப்போ இந்தியாவில் இரண்டாவது நீளமான நதி. ஏன்னா ஃபஸ்ட்டு இது 1465, அப்போ ரெண்டாவது 1400. அப்போ இது நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இந்த நீளத்தை நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கொஷின் கேட்கலாம். மகாராஷ்டிராவில் மகாபலீஸ்வரர் எனக்கூடிய பகுதியில் இருந்து என்ன ஆகுது, உருவாகுகிறது, அது ஒரு கொஷின் நம்மளுக்கு. காவேரி பாருங்க, காவேரியின் நீளம் ரொம்ப முக்கியம், 805 கிலோமீட்டர் காவேரி. சரியா, இந்த காவேரி அழகாக என்ன பண்ணுது, ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியின் மூலம் என்ன ஆகுது, அழகா தமிழகத்துக்குள்ள என்ன ஆகுது, நுழைகிறது காவேரி. அப்போ காவேரி தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், தென்னிந்தியாவின் கங்கா என அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் கங்கா என அழைக்கப்படுது என்னது, காவேரி. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். காவேரியை பற்றி ஃபுல்லாக நம்ம இதில் படிப்போம், தமிழ்நாட்டில் படிப்போம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கை நோக்கி பாயும் ஆறுகள் எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம். அப்போ கீழ்கண்டவற்றுள் மேற்கை நோக்கி பாயும் ஆறுகள் என்ன, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு கேட்கலாம். நர்மதை நல்லா பார்த்துக்கோ, அதோட நீளம் பார்த்துக்கோ, 13, 12. இதுவும் ஈஸி, 13, இது 12, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். இது எங்கே உருவாக்கப்படுகிறதுன்றதை நம்மளுக்கு என்ன பண்ணோம், தெரிஞ்சுக்கணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் தப்பத்தி, அதோட நீளம் 724, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதுவும் என்னது, மத்திய பிரதேசில் உருவாகுது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதுவும் என்ன ஆகுது, மேற்கை நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் காணப்படுகிறது. அப்போ மேற்கை நோக்கி பாயும் ஆறுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா, நர்மதை, தப்பத்தி, மாகி, 3 நதிகள். அரபிக் கடலில் கலக்கக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், அது மேலேருந்து வரக்கூடிய என்ன சொல்லணும், நீ இந்த ரிவரையும் சொல்லணும். சரியா, அப்போ உனக்கு மேற்கை நோக்கி பாயும் ஆறுகள் எதுன்னு கேட்டால் இந்த 3 தான்ப்பா சொல்லணும். ஸ்கூல் புக்கில் அரபிக் கடலில் கலக்கிறதுன்னு சொல்லி 4 பேர் கொடுத்துருப்பான். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ அடுத்து பாருங்க, இந்தியாவோட காலநிலை. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய காலநிலை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த காலநிலையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இந்தியாவை 2ஆக பிரிக்கக்கூடியது கடகரேகை, 23 டிகிரி ஆஃப் டேஷ். இதை நம்ம என்ன பண்ணுறோம்னுங்க சொல்லி கொடுத்துருக்கோம் போன வீடியோவில். அப்போது நல்லா பாரு, இது ஒரு மலை, மலையில் 1000 மீட்டர் உயரம் செல்ல செல்ல 6.5 செல்சியஸ் வெப்பநிலையானது குறையும். டெம்பரேச்சர் வெப்பநிலை என்ன ஆகும், குறையும். அப்போ நான் இங்கேருந்து 1000 மீட்டர் மலைக்கு போயிட்டேன்னா 6.5 செல்சியஸ் வெப்பநிலை என்ன ஆகும், எனக்கு குறைஞ்சிரும். அப்போ திரும்ப நான் ஒரு 1000 மீட்டர் போனால் 6.5, அதான் வெப்ப குறைவு விகிதம் என அழைக்கப்படுகிறது. அப்போ இதுக்கு பேர் என்னது, வெப்ப குறைவு விகிதம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டின் கேட்கலாம்ப்பா, எஸ்ஏல கேட்ட கேள்வி. பிசியில் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு கொஸ்டின் ரைஸ் அவுட் பண்ணலாம். கடற்கரையிலிருந்து தொலைவு, கடற்கரை கிட்டமாக இருந்தால் மழை பெய்யும், கடற்கரை இல்லாமல் உள்ளே போயிட்டுனா என்னங்க உனக்கு மழை வராது, அதை தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா, அப்போ கடற்கரை நீளம். அப்போ கடற்கரை பக்கத்தில் இருந்தால் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், மழை பெய்யும். உள்ளே போனால் என்ன ஆகாது, மழை பெய்யாது. பருவக்காற்று தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பருவக்காற்று இருந்தால் தான் இந்தியாவுக்கு என்ன ஆகும், மழையே பெய்யும். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, அதுக்கப்புறம் நிலத்தோற்றம், எந்த இடத்துல ஒரு விஷயம் அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு இந்தியாவில் கீழே அமைஞ்சிருக்கு, அதனால கடற்கரை இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. டெல்லி மேலே இருக்குது, அப்போ அதை சுற்றி கடல் பகுதி எதுவும் காணப்படலை. அப்போது நிலத்தோற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல என்ன அமைஞ்சிருக்கு, அங்கே என்ன நிலத்தோற்றத்தை நம்ம கொடுக்கணும். அதுக்கடுத்து ஒரு ஜெட் காற்று, வளிமண்டலத்தில் ஒரு குறுகிய இடத்துல வேகமாக செல்லும் காற்று ஜெட் காற்றுன்னு அழைக்கப்படுகிறது. இப்போ இங்கே பாருங்க, உலகத்தில் இங்கே 2 நிலப்பகுதி இருக்குது.
இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உலகம் ஃபுல்லாக சுற்றி காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டு நிலப்பகுதியும் சுற்றி அடிச்சுட்டே இருக்கும்போது ரெண்டு லேண்டுக்கும் நடுவில் ஒரு குறுகிய கேப்பில் ஒரு காற்று வேகமாக செலுச்சுன்னு அதான் என்ன காற்று? ஜெட் காற்று என்று அழைக்கப்படுகிறது. அப்போது மேகங்கள் கருமேகங்கள் இருந்ததுன்னா அப்போ இந்த காற்று என்ன ஆகணும்? அந்த கருமேகங்களை தள்ளிவிடும், மோதும், மழை பெய்யும், என்னாகும்? ஜெட் காற்று பயன்படுகிறது. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜெட் காற்று. இதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? கொஷின் கேட்கலாம். வளிமண்டலத்தில் குறுகிய நிலப்பரப்பில் வேகமாக செல்லும் காற்று ஜெட் காற்றுன்னு அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் காலநிலை பருவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குளிர்காலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். குளிர்காலம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. குளிர்காலம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா வெயில் என்னாகாது, இந்தியாவில் படவே படாது. அப்போ உலக அளவில் இந்தியா இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டேன். நார்த் ஈஸ்டில் வடகிழக்கில் காணப்படுது. அப்போ சூரிய கதிர்வீச்சு எங்கே விழுதுன்னு அர்த்தம்? கீழே விழுதுன்னு அர்த்தம். சூரியன் இதான் வச்சுப்போமே சும்மா, அதை கதிர்வீச்சு கீழே விழுது. அப்போ இந்தியாவில் என்ன ஆகலை? வெயில் படலை. அப்போ இந்தியாவில் குளிர்காலத்து. அப்போ சூரிய ஒளி எங்கே இருக்குது? மகர ரேகையில் விழுகிறது. அப்போ சூரிய ஒளி மகர ரேகையில் விழுது. அப்போது இது பேசும்போது நம்மளுக்கு மழை வருமா வராதா சார்? குளிர்காலத்தின் போது மழை வருமா வராதா சார்? கரெக்டாக வரும். மேற்கத்திய இடஉயிர். அப்போ மேற்கிலிருந்து ஒரு காற்று வீசும். அந்த காற்று என்ன ஆகும்னா ஆரவல்லி மலையில் மோதி அதுக்கப்புறம் பஞ்சாப் ஹரியானா பக்கத்தில் இருக்கக்கூடியதில் சாரல் மழை பெய்யும். அந்த சாரல் மழை பஞ்சாப் ஹரியானாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கோதுமை பயிர் போடுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த காற்று மேற்குலேருந்து வருவதால் மேற்குலேருந்து வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது? டிஸ்டர்ப் பண்ணுது. அதான் மேற்கத்திய இடஉயிர். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடை காலம் நம்மளுக்கு வெயில் அடிக்குது. அப்போ அந்த வெயில் அடிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் சூரியன் ஒளி அப்போ மேலே இருக்குன்னு அர்த்தம். நேராக இந்தியாவில் விழுது. அப்போ கடக ரேகையில் சூரியன் கதிர்வீச்சியானது காணப்படுகிறது. அப்போ அழகாக கதிர்வீச்சு எங்கே காணப்படுது? இந்தியா மேலே நேராக விழும். இவ்வளோ வெயில் காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு அடின்னு அடிக்கும். அப்புறம் என்ன ஆகும்? திடீர்னு மழை பெய்யும். அப்போ மாஞ்சாரல் காணப்படக்கூடிய பகுதி இந்த இடத்துல காணப்படும். அதான் மேங்கோ ஷவர்னு இங்கிலீஷில் என்ன பண்ணுவாங்க? அழகாக மாஞ்சாரல் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க? நம்மளுக்கு மென்ஷன் அவுட் பண்ணியிருப்பாங்க. தென்மேற்கு பருவக்காற்று மாதம் தெரிஞ்சுக்கோ, ஜூன் டு செப்டம்பர் நம்மளுக்கு கேட்கலாம். வடகிழக்கு பருவக்காற்று தெரிஞ்சுக்கோ, அக்டோபர் இருந்து டிசம்பர் வரைக்கும். அப்போ இந்த ரெண்டு பருவக்காற்று என்ன சார்? ஒன்றும் இல்லைப்பா, இதுதான் இந்தியா. தென்மேற்கு பருவக்காற்று வீசும். மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே ஆரவல்லி மலைத்தொடர் காற்று அழகாக வீசும். அப்போது தென்கோடி மலையில் பட்டு ரெண்டாக காற்று பிரியும். அப்போ என்ன ஆகும்னா நேராக போகும்போது மலையில மோதி அதிக மழை தரும். அப்போ இங்கே நல்லா மழை பொழிவு தரும். அப்படியே இங்கே போகும்போது இங்கேயும் என்னாகும்? ஆரவல்லி மலையில் ஒராசிக்கிட்டு போகும். அப்போ இங்கேயும் மழை தரும். அப்போ காற்று இப்படி போகுது. ஒன்று அரபிக்கடல், இன்னொன்று பே ஆஃப் பெங்காலை நோக்கி போகுது. அப்போ அது என்னது? காற்று. போன காற்று திரும்ப வந்ததுன்னா அதான் என்னது? வடகிழக்கு காற்று. இரு பருவ காற்றின் போதும் மழை தரக்கூடிய பகுதி அந்தமான் நிக்கோபார் தீவு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம். ரெண்டு பருவக்காற்றின் போதும் அதில் நம்மளுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க. நீ தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்தியாவில் இந்த இரண்டு பருவக்காற்றில் தென்மேற்கு பருவக்காற்று தான் இந்தியாவில் அதிக மழைப்பொழிவு தெரிகிறது. இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு தரக்கூடியது வடகிழக்கு பருவக்காற்று. இது தமிழ்நாட்டுக்கு தரும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மலைப்பரவல் ரொம்ப முக்கியமானது. மலைப்பரவல் எவ்வளோ அளவுக்கு சராசரியான மழைப்பொழிவு இருக்கும்னா 118 சென்டிமீட்டர். 118 சென்டிமீட்டர். இது நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம புக்குக்குள்ளே கொடுத்துருப்பாங்க 200 சென்டிமீட்டருக்கு மேலே எங்கே பெய்யுது, கம்மியாக எங்கே பெய்யுதுன்னா கொடுத்துருப்பாங்க. நீ என்ன பண்ணு? ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோ. அப்போ 200 சென்டிமீட்டருக்கு மேலாம் அதிகமாக மழை பெய்யுது, அப்போ தான் நம்மளுக்கு தரும். அப்போ மேற்கு கடற்கரை அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அங்கே நல்லா மழை பெய்யும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. குறைந்த மழை பொழிவுனா 100 தான் அதிகம். அப்போ 100க்கும் கீழே ரொம்ப கம்மியாக அப்போ ராஜஸ்தான். இதெல்லாம் ஒன்று மட்டும் நீ என்ன பண்ண போதும் ஞாபகம். ஏன்னா பேசிக் கொஷின் நம்மளுக்கு கேட்பாங்க. அந்த பேசிக் கொஷின் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தடுமாற்றம் செய்யக்கூடாது. சரிங்களா? அதிகமாக மழைப்பொழிவு இருக்கக்கூடியது மாசென்றம் மேகாலயாவில் இருக்குது. 1141 சென்டிமீட்டர் மழை பெய்யும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? கொஷின் ரைஸ் அவுட் பண்ணலாம். கம்பல்சரி என்ன பண்ணலாம்? இதை கொஷின் ரைஸ் அவுட் பண்ணலாம். நல்லா மழை பெஞ்சால் என்ன ஆகும்? தாவரம் நல்லா முளைக்கும். அடுத்து தாவரங்களை பார்க்க போகிறோம். அயலமண்டல பசுமை மரக்காடுகள். அயலமண்டல பசுமை மரக்காடுகள்னா
மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. மழை நல்லா பெஞ்சா காடு நல்லா செழிப்பாக வளரும். காடு செழிப்பாக வளர்ந்தா செடி கொடியெல்லாம் என்ன ஆகும், நல்லா ஹைட்டாக போகும். அப்போ நல்லா அடர்த்தியாக காடு வளர்ந்தா போக்குவரத்து போக முடியுமா? முடியாது. அப்போ அயலமண்டல காடுகள் போக்குவரத்துலாம் போக முடியாது. காடுகள் அடர்த்தியாக இருக்கும். அதனால தான் மேற்கு தொடர்ச்சி மலை, அந்தமான் நிக்கோபார், அசாம் போன்ற பகுதிகள் இங்கே காணப்படுகிறது. அப்போ அயலமண்டல பசுமை மரக்காடுகளில் உனக்கு என்ன இருக்கணும், கட்டாயமாக உனக்கு என்ன இருக்கணும், அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். அப்போ காடுகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இப்போ செழிப்பாக என்ன பகுதி இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அயலமண்டல இலை உதிர் காடுகள், வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும் போது இலைகள் உதிர்ந்துடும். அப்புறம் ஸ்ப்ரிங் சீசன் அப்போ என்ன, இலைகள் புதுசாக துளிர ஆரம்பிக்கும். அப்போ மழைப்பொழிவு 100 to 200 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அங்கே என்னென்னலாம் அழகான மரம் வரும், தேக்கு, சாலு, சந்தன மரம் அங்கே அதெல்லாம் காணப்படும். அயலமண்டல வறட்சி உனக்கு தெரியும், வறண்ட பகுதிகள். அப்போது மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ 50 to 100 தான் காணப்படும். அங்கே ஆலமரம், இது தெரியணும்ப்பா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது நம்மளுக்கு தெரியணும். பாலைவனம் 50 சென்டிமீட்டருக்கு மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாக இருக்கும். பாலைவனம், கருவேல மரம், ஈச்ச மரம், இது ரொம்ப முக்கியமானது. நான் இதெல்லாம் பாக்ஸ் போடணும், அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா பார்த்துக்கணும், அவ்வளவுதான். அதுக்கடுத்து மேங்குரோவ் காடுகள்லாம் சுந்தரவன காடுகள், மேற்கே வங்காளம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் நம்மளுக்கு தெரியணும். அப்போ மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய சுந்தரவன காடுகள் நம்மளுக்கு என்ன பண்ணணும், உனக்கு கட்டாயமாக உனக்கு என்ன பண்ணணும், தெரியணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. மேங்குரோவ் காடுகள், அப்புறம் வன உயிரிகள். அப்போது மழை பெஞ்சுது, செடி முளைச்சிது, அந்த செடியை சாப்பிட்றதுக்கு வனவிலங்குகள் தேவை. அப்போ வனவிலங்குகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் எண்ணிக்கைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஸ்கூல் புக்கில் என்ன எண்ணிக்கை இருக்கோ அதை மட்டும் நீ போட்டால் போதுமானது. சரியா? இப்போ நம்மளுக்கு வன உயிரை பாதுகாக்கணும். அதனால் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் போடப்பட்டது 1972, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ வனவிலங்கு வாரியம் உருவாக்கப்பட்டதுன்னு 1952. சரிங்களா? பாதுகாக்கக்கூடிய சட்டம் 72, அதை ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளோ தேசிய பூங்கா இருக்குன்னா 102 தேசிய பூங்கா இருக்குது. 515 என்ன இருக்கு, சரணாலயங்கள் காணப்படுது. முக்கியமாக உனக்கு தெரியக்கூடிய அடுத்த சட்டம், புலிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக புலிகள் பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டது 1973. அப்போ 1973 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது தெரிஞ்சு வச்சுக்கோ. புலிகளை பாதுகாக்கணும்னு சொல்லி போட்டக்கூடிய சட்டம். இது நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கொஷின் கேட்கலாம். சரிங்களா? அடுத்து உயிர்கோளம், ரொம்பளுக்கு தெரியும். பயோஸ்பியர், உயிர்கோளம்னா பயோஸ்பியர், மொத்தம் 18 இருக்குது. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது 11. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒன்று என்னென்ன பகுதியில் இருக்குன்னு என்ன பண்ணணும், நீ புக்கில் இருக்கிறது அழகா படித்து மட்டும் என்ன பண்ணு வச்சுக்கோ. அப்போ நம்மளுக்கு தெரியக்கூடியது உயிர்கோணத்தில் இது ரொம்ப தெரியணும். இப்போ வாங்க அடுத்து பார்ப்போம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மண் வகைகளை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவில் மண் வகைகளை 8ஆக பிரிச்சிருக்காங்க. ஏன் நம்ம குயிக் ரிவிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ மண்ணை நம்ம அழகாக 8ஆக பிரிச்சிருக்காங்க. 8ஆக பிரித்தது ICAR நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த 8ல் ஃபஸ்ட்டு வண்டில் மண், வளமான மண்ணே வண்டில் மண்ணுன்னு அழைக்கப்படுகிறது. ஆறுகள்லாம் அடிச்சுக்கிட்டு வருது தெரியுமா, அப்போ அந்த மண் எப்படி இருக்கும், உனக்கு ரொம்ப வளமாக இருக்கும். அந்த மண் தான் என்ன மண், உனக்கு வண்டில் மண்ணுன்னு அழைக்கப்படுகிறது. அந்த வண்டில் மண்ணில் இருக்கக்கூடியதில் என்ன பயிர் போடலாம், நீ என்ன படிக்கணும்னா என்ன மண்ணில் என்ன பயிர் போடலாம், அது எந்த பகுதியில் இருக்குது அதை மட்டும் படித்தா போதும். அப்போது வண்டில் மண். அப்போ வண்டில் மண்ணில் நெல் போடலாம், கோதுமை போடலாம். மெயினாக 2 மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு 2 மட்டும் தெரிஞ்சுக்கோ. கங்காவில் மற்றும் பிரம்மபுத்திர சமவெளியில் காணப்படும், அதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. அதுக்கடுத்து பேர் என்ன மண், பிளாக் சாயில், கரிசல் மண். கரிசல் மண் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கரிசல் மண்ணில் பருத்தி நல்லா போடலாம். இது நம்மளுக்கு கேட்கலாம் கொஷின், ஏன்னா மேட்ச்சில் கேட்கலாம். இந்த சைடு மண்ணுங்களை கொடுத்துட்டு அந்த சைடில் என்னென்னலாம் பயிர்கள் கொடுத்துட்டு அதை அப்படியே மேட்ச்சில் கேட்கலாம். தவறான இணையில் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு கொஷின் ரைஸ் அவுட் பண்ணலாம். அப்போது இது எங்கே காணப்படுது, மகாராஷ்டிரா தெலுங்கானாவில் காணப்படுது. அப்போ பிளாக் சாயில் கரிசல் மண் எங்கே காணப்படுதுன்றதை நீ என்ன பண்ணணும், கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். அப்போ பிளாக் சாயில் கருப்பாக இருப்பதற்கான காரணம் என்னென்னு கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கொஷின் கேட்கலாம். நீ கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணு,
கரிசல் மண் கருப்பாக இருப்பதற்கு காரணம் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் நீ என்ன பண்ணு மென்ஷன் அவுட் பண்ணு. சரிங்களா? அடுத்து பாருங்க செம்மண். செம்மண்ணா இரும்பு ஆக்சைடு அதிக அளவு காணப்படுவதால் மண் செம்மண் காணப்படுகிறது. அப்போ தமிழகத்தில் செம்மண்கள் அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? தமிழகத்தில் செம்மண்கள் என்னவா இருக்கு? அதிகமாக காணப்படுகிறது. அப்போ ரெட் சாயில் அது. சரிங்களா? தமிழ்நாடு கர்நாடகா ஞாபகம் வச்சுக்கும். அதில் மிக மிக முக்கியமானது என்ன போடலாம்? நெல் போடலாம், கோதுமை போடலாம், பருத்தியை போடலாம். அப்போ இது உனக்கு தெரியணும். அப்போ செம்மண்ணில் உனக்கு செம்மண் சிகப்பாக இருக்கக்கூடிய காரம் இரும்பாக்சைடு, தமிழ்நாடு கர்நாடகா ஞாபகம் வச்சுக்கோ. மீனா நெல் கோதுமை பருத்தி ஞாபகம் வச்சுக்கோ. முதல் 2 படித்தா போதும். சரிங்களா? அடுத்து பாருங்க சரளை மண். சரளை மண் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிக வெப்பமும் அதிக மழைப்பொழிவும் அடுத்தடுத்து நிகழும்போது உருவாகக்கூடிய மண் சரளை மண். சரிங்களா? அதை லிஞ்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதில் எங்கெங்கெல்லாம் காணப்படுது? அசாமில், கேரளாவில் காணப்படுது. அதில் அதிகமாக சரளை மண்ணில் என்ன போடலாம்னா காஃபி, ரப்பர், முந்திரி. அப்போ இதெல்லாம் மார்க் பண்ணுறோமோ அதெல்லாம் நீ என்ன பண்ணு, இது மட்டும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. மரவள்ளி கிழங்கு இது ஒன்று மட்டும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அப்போ சரளை மண்ணை பொறுத்த வரைக்கும் எங்கே காணப்படுது நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? மேட்ச்சில் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது இந்த சரளை மண்ணை மட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதிக வெப்பமும் அதிக குளிரும் அடுத்தடுத்து நிகழும்போது உருவாகக்கூடிய மண். அடுத்து காடுகள். காடுகள் மற்றும் மலைகள். காட்டிலையும் மலையில் காணப்படக்கூடியது காடுகள் மலைகள், அவ்வளவுதான். இது எங்கெங்கெல்லாம் காணப்படுது? சரியா? இமாச்சல், உத்தரகாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு தெரியும் அழகாக காடுகள் மலைகள். மலையில் என்ன காணப்படும்? டீயும் காஃபியும், அவ்வளவுதான். மெயினான விஷயம் மட்டும் பார்த்துக்கும். அப்போது காடுகளும் மலைகளிலும் காணப்படக்கூடிய ஒன்று. அங்கே இருக்கக்கூடிய மண் என்ன மண்? காடு மற்றும் மலை மண். அதை ஞாபகம் வச்சுக்கோ. என்னென்னலாம் என்ன பகுதியில் இருக்குது, அதில் என்ன பயிர் போட முடியும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் பாலைவனம். வறண்ட பகுதியில் காணப்படக்கூடிய பாலைவனம். அப்போ இந்த பாலைவனம் நமக்கு தெரிஞ்சிட்டாவே கண்ணை மட்டும் எங்கே போயிடுவோம்? ராஜஸ்தானை போயிடுவோம். ராஜஸ்தான், குஜராத்தில் இருக்கக்கூடிய தெற்கு, குஜராத்தில் கீழே. சரியா? குஜராத்துக்கு மேலே, அதுக்கப்புறம் பஞ்சாபில் தெற்கு, இந்த பகுதிகள். இதில் நீ என்ன போடலாம்? திணையே போடலாம். திணை, பார்லி, பருத்தி, சோளம். இதுவும் ஃபுல்லாக படிச்சுக்கோப்பா. இதுவும் ஃபுல்லாக படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் மேலே சொன்னோம் இல்லையா சரளை மண், அதுவும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இது ரெண்டுமே நீ என்ன பண்ணு? ஃபுல்லாக படித்துக்கோ. அடுத்து வருங்க உப்பு மண். அப்போ மண் என்ன இருக்கும்? உப்புத்தன்மையாக இருக்கும். அதனால அது உப்பு மண். அது எங்கே காணப்படுது? அழகா ரொம்ப முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கோ. கர்நாடகா, பீகாரை மட்டும் நல்லா பார்த்துக்க. இங்கே என்ன பண்ண முடியாது? அதனால எந்த ஒரு பயிரையும் போட முடியாது. அப்போ மண் உப்புத்தன்மையை எற்றி விட்டதால் அதால் நம்ம என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு பயிரையும் அதில் விளைய வைக்க முடியாது. கடைசியாக பாரு களிமண், சதுப்பு நிலப்பகுதி. அப்போ நாற்று நடுறது சேறு சகுதியில் தான் நடுறாங்க. அதனால் சதுப்பு நிலப்பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சதுப்பு நிலப்பகுதி நம்மளுக்கு எங்கே காணப்படும்னா கேரளா ரொம்ப 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 முக்கியமானது. சேறு சகுதியில் தான் நாற்று நடுறாங்க. அதனால் நெல், தண்ணி அதிகமாக இருக்குது சேறு தண்ணி, அப்போ சணல். இந்த 2 விஷயமும் முக்கியம். இந்த 2த்தையும் ஃபுல்லாக பார்த்துக்குவோம். புரியுதா? அப்போ நம்மளுக்கு களிமண், சதுப்பு நிலக்கு இருக்கக்கூடிய மண் எங்கே காணப்படுதுன்னா கேரளா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை போட்டுக்கோ. நெல் மற்றும் என்னது? சணல். அப்போ இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ அளவுக்கு குவிக் ரிவிஷன் பண்ண முடியுமோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் வேறு சிறந்த டாபிக் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.